திரு ஓபிஎஸ் இன்னமும் பிஜேபி கூட்டணியில நீடிக்கணும் தான் விரும்புறாரு. அதுதான் அவருடைய விருப்பமா பென்ஷன்ட்டா இருக்கா? அது நான் சொல்ல முடியாது. அவர் பிஜேபியோட ஒரு பழகின அந்த சகவாச தோஷம்பாங்க அப்படி இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அது முழுக்க நம்புறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவங்க திரு பழனிசாமியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அது அவர் உணர்றாரா? என்ன கேட்டால் இட் இஸ் எ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். அதாவது இது ஒரு வரப்பிரசாதம். அவன் வேண்டான்னு சொல்றது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். வேண்டாங்கிற நிலைக்கு வந்துட்டாங்களா? அவங்க இன்னமும் கூட ஓபிஎஸ் உள்ளடக்கணும் அப்படிங்கிற அவங்க மதிக்கல. மதியாதார் வாசல் தானே மிதிக்க வேண்டாம்னு ஒரு கும்பிடு போட்டு வெளியே வந்துட்டோம்னு வைங்க, நிம்மதி, நாட்டுக்கு நல்லது. அவருக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு? ஏங்க, உலகம் ரொம்ப பெரியது. பிரிட்டன் ஐரோப்பா யூனியன்லேருந்து பிரியறதுக்கு வாக்கெடுப்பு நடத்துனாங்க, பிரிஞ்சாங்க. எல்லோரும் கேட்டாங்க, ஏங்க ஐரோப்பிய யூனியன் ஒன்றியம் இவ்வளவு பெரிய நாடு, உங்களுக்கு மார்க்கெட்டு சந்தையெல்லாம் இருக்குது, இதை விட்டுட்டு போகிறீங்களே. நம்ம என்ன சொன்னாங்க, இதை விட்டுட்டு போனால் உலகம் எங்களுக்கு இருக்குன்னாங்க. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம்ல, இந்த பிரெக்சிட்டை நினச்சி வருத்தப்படுறாங்க இல்லை? ஒன்றும் வருத்தப்படலை. அவங்க இன்றைக்கி வந்திருக்கிற இந்த லேபர் பார்ட்டி அவங்க பிரெக்சிட்டை எதிர்த்தவங்க. ஆனால் அதை ஒன்றும் பண்ண முடியலையே. அது ரெட் லைன்ஸுன்னு அவரே சொல்கிறார். திருப்பியும் போகிறது அப்படிங்கிறது திருப்பி போகிறதுன்னா எடுபடாது உங்களுக்கு. ஏன்னா உலகம் பூரா வியாபாரம் பண்ணலாமே இப்போது. அதனால் நம்ம வெளியே வந்துட்டோம்னு வைங்க, உலகம் பெரிது. ஐயா, நிறைய உதாரணங்கள் கொடுப்பீங்க. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னைக்கு திரு விஜய் ஓபிஎஸ்க்கு ஒரு ஆப்ஷன். அது அவர் விஜய் அவங்களுக்கு தலைவர்களிடையே பொறுத்து. ஆனால் முதல்ல இந்த தேர்தல் சூழ்நிலையை பொறுத்த வரையில் முதல்ல செமிஃபைனலில் பாஸ் பண்ணுறது ஒரு திமுக அணி, இன்னொன்று விஜய் அணி. அதில் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடமே இல்லை. இன்னைக்கு தமிழக களம் திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிறது பாதியிலே போயிடும் பாருங்க நீங்கள். ஸோ இட் இஸ் செமிஃபைனல். அடுத்தது ஃபைனல்னு வர்ற பொழுது ஒரு புறத்தில் திமுகவும் இன்னொரு புறத்தில் ஒரு நடிகர் விஜயும் தான் நிற்கும். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் நிச்சயம் வடிகட்டிடுவாங்க. 4 முனை போட்டின்னு பார்க்கலையா நீங்கள்? 2 முனை போட்டி தான். திமுக வெர்சஸ் தாவேகா. அதிமுகவுடைய அமைப்பு பலம் என்ன, கூட்டணி பலம் என்ன? இன்னைக்கு தாவேகா இஸ் an infant பார்ட்டி. அதாவது நான் எதிர்காலத்தை வச்சு சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிறார்களோ அந்த அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்காது. அந்த அரசியலில் போய் பழனிசாமியோ அல்லது பன்னீர்செல்வம் அவர்களோ விழுவார்களே, ஆனால் அது தற்கொலைக்கு சமம். பிஜேபியை மையப்படுத்தி சொல்கிறீங்க. அங்கே போகும்போது அது அவங்க ஃபில்டர் ஆகிடுவாங்க. தே வில் கெட் ஃபில்டர்ட். ஓ, அதனால் நீங்கள் அடுத்தது ஃபைனல்னு வர்றபோது இதில் தான் நான் நாளைக்கு, அதாவது நிர்வாகத்தை யார் நடத்துவது, தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை யார் நடத்துவது என்ற கேள்வி வருகிற பொழுது ஒரு புறம் திமுக, இன்னொரு பக்கம் இவங்க நிற்பாங்க. இவங்களோட யார் யார் சேர்றாங்க, அவங்களோட யார் யார் சேர்றாங்கிறத போக தான் பார்க்கணும். ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதை தாண்டி அமைப்பு பலம் வேணும் இல்லை? ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸாக இருக்கிறாங்கல்ல அவங்களால என்ன 26 செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு நான் வாதிடவில்லை. என்ன நடக்கும் என்பதை சொல்கிறேன். அது அவரவருடைய சக்தியை பொறுத்து எதிர்காலம் அமையும். திரு விஜயோடைய அரசியல் பாதை சரியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அரசியல் பாதை சரி, அதில் ஒன்றும் தப்பே இல்லை. செயல்பாடு அதில் ஒரு போதாமல் இருக்கு பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் அது சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு புறம் கலைஞர் கருணாநிதி, இன்னொரு புறம் பெருந்தலைவர் காமராஜர், பெரிய தலைவர்கள். இப்போ விஜயகாந்த் அவர்கள் இருந்த பொழுதும் ஒரு புறம் கலைஞர், இன்னொரு புறம் ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ விஜய்க்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர்கள் சூழ்நிலை இல்லை. ஆனால் அவர்கள் இது எதிர்காலத்தில் எப்படி கொண்டு போவார்கள் என்பதை சொல்ல முடியாது. நம்ம அப்போ தான் தெரியும். இன்னும் 8 மாதம் இருக்குது. அதாவது இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு கட்சி அவசியம் என்பதே இல்லை. மக்களே ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு இந்த இன்டர்நெட், இந்த செல்ஃபோன் இதெல்லாம் ஒரு காலத்தில் நாம் கூட்டம் போட்டு பேசி கொள்கை விளக்கி எல்லாத்தையும் சொல்லணும். இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரே நிமிஷத்தில் நீங்கள் தமிழ்நாடு பூரா ரீச் ஆகலாம்.
அதனால் மக்கள் ஓட்டு போடுவதை பொறுத்து இருக்கிறது. டஸ் ஹி ஹேவ் த லக்ஸுரி ஆஃப் டைம்? நேரம் இருக்கா? இன்னும் 8 மாசம் தான் இருக்கு. அதை அவங்க பழந்தின்னு கொட்ட போட்ட பெருங்கட்சிகள், அவங்களுடைய அமைப்பு பலம், பூத் லெவல்ல அவங்களுக்கு இருக்கிற மேனேஜ்மெண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்காக வாதாட வரல, நான் இருக்கிற நிலைமையை சொல்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இன்னைக்கு இவங்க 2 பேர் தான் இந்த தேர்தலில் நேரடி போட்டியாக இருக்கும். அது திமுக அணியை பொறுத்தவரை ஏற்கனவே பல வெற்றிகளை கண்டவர்கள், பலம் வாய்ந்தவர்கள். அந்த கூட்டணியிலிருந்து யாரும் பிரிய மாட்டார்கள். அப்படியா? ஆமாம், எல்லாரும் அது இன்டாக்டா இருக்கும் கருதுறீங்க? இட் இஸ் எ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அலையன்ஸ். அங்கேயுமே சில பிரச்சனைகள், கிளேசங்கள்லாம் அதாவது வீட்டில் அவர் தகராறு வர்ற மாதிரி. இட் இஸ் எ டொமஸ்டிக். அவ்வளவுதான். ஆமாம், நத்திங் மேஜர். அங்கிருந்து யாரும் இட் இஸ் எ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அலையன்ஸ். ஸோ அதை ஃபைட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி அல்ல. ஆனால் ஃபைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறது இப்போ விஜய் தான். தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் பாஜகவினுடைய அல்லது டெல்லியினுடைய ஆதிக்கத்தை எதிர்ப்பதிலேயும் தடுத்து நிறுத்துவதிலேயும் முடியுமானால் தவிர்ப்பதிலேயும் தான் இருக்கிறதே தவிர வேறு இல்லை. அதற்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பாஜக இங்க ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸா உருவாயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லை, டாமினன்ட் ஃபோர்ஸாக இல்லை. ஆனால் அது வருவதற்கு எந்த முகாந்திரமும் நாம் ஏற்படுத்தக்கூடாது. அதிமுக அதுக்கு ஒரு வெஹிக்கிளா அமைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்களா? அதை தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் அட்வான்ஸ் பண்றதுக்கு. ஆமாம், அவங்க பயன்படுத்துகிறாங்க எல்லா ஃபேக்ஷன்ஸையும். அவங்கள மீறி யாரும் போகலையே. அவங்க கூப்பிட்டா 3 கார் மாறியில் போய் பார்க்குறாங்க, ஒரு காரில் போய் பார்க்காம. ஆனா அசெப்ட் பண்றாருல திரு பழனிசாமி அவர்கள். அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னா கூட அதெல்லாம் கிடையாதுங்க. அதிமுக எந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அந்த நோக்கம் முடித்து விட்டார்கள். அதுக்கு நேர் மாறாக இப்போ பயணிக்கிறார்கள். அதனால் அது மக்களிடம் எடுபடாது. ஒரு முடிவுரை எழுதிட முடியுமா? அந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய அமைப்பு பலம் இருக்கு, இன்னமும் கூட ஒரு பெரிய வாக்கு வங்கி எழுதாது அவங்க கையில் இருக்கு. ஆனால் என்னுடைய கணிப்பு ஏடிஎம்கே ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் ரெலவன்ஸ். அந்த வாக்கு வங்கி அப்படியே கரைஞ்சிருமா? பொறுத்திருந்து பாருங்கள். ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அதுல கூட ஒரு 20-22% வச்சிருக்காங்க. 24% தேமுதிகவும் அதுல அவங்களோட லைன் ஷேர். அவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க. அவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் அப்படியே போடுறாங்க. அது டிமினிஷ் ஆகாதுன்னு இன்னும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்க ஆகுதுன்னு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? 21 தேர்தலே பாருங்க, 10% ஆகும்னு நான் சொல்றேன். இனிமே அதை வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்க, கஷ்டம். டு அப்போஸ் பிஜேபி யூ நீட் சம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். இங்கே பாலிட்டிக்ஸில் மட்டும் கொலவலாலாம் சரியாக வராது. கரெக்ட் ஸ்டாண்ட் இந்த சிச்சுவேஷனில் யூ ஷுட் அப்போஸ் பிஜேபி இன் வாட் எவர் ஃபார்ம் இட் கம்ஸ்.